Hello friends, welcome to Chain Crochet. First of all, happy Independence Day to all. So today video la நம்ம Indian flag keychain or Indian flag badge வந்து எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூசுவலா நம்ம கிட்ஸ்க்கு வந்து பேப்பர் flag தான் யூஸ் பண்ணுவோம். பட் நிறைய பேருக்கு அந்த flag யூஸ் பண்ணிட்டு எப்படி ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுன்றது தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், அது கீழேயோ இல்லை குப்பையிலோ தூக்கி போட்டுருவோம். ஸோ பேப்பர் ஃப்ளாகுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இந்த மாதிரி க்ரோஷெட் ஃப்ளாக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஆல்சோ வந்துட்டு நம்ம க்ரோஷெட் ஃப்ளாக் யூஸ் பண்ணும்போது யூனிக்காகவும் இருக்கும், ஹேண்ட்மேடுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம இதை வந்து எவ்ரி இயர் ரீயூஸும் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம க்ரோஷெட் இந்தியன் ஃப்ளாக் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ளாக் கலர்ஸ் யான், ஹூக், சிசர், ஃபைபர் ஸ்டஃபிங், டேப்பஸ்ட்ரி நீடில் அண்ட் கீ செயின். ஸோ இதுதான் வந்து ஃப்ளாகோடைய பேட்டர்ன். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்ரீன் கலர் யான் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபிங்கரில் எக்ஸ் ஷேப்பில் ஃபஸ்ட்டு மேக் பண்ணிக்கோங்க. தென் அதை அனதர் ஃபிங்கரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்துட்டு யான் வந்து இந்த மாதிரி ஹூக்குக்கு கீழே இருந்தால் அதுக்கு பேர் யான் அண்டர், அண்ட் ஹூக்குக்கு மேலே யான் இருந்தால் அதுக்கு பேர் வந்து யான் ஓவர். நம்ம மேஜிக் சர்க்கிள் மேக் பண்ணுறதா இருந்தால் யான் அண்டர் யூஸ் பண்ணணும். ஸ்லிப் நாட் மேக் பண்ணுறதா இருந்தால் யான் ஓவர் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம், யான் ஓவர். இப்போது இதில் 16 செயின் மேக் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 and 16. ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. செகண்ட் செயின் ஸ்டிச்சிலேருந்து 1 சிங்கிள் க்ரோஷெட் 15 சிங்கிள் க்ரோஷெட் மேக் பண்ணிக்கோங்க. ஃப்ளாகோட ஃப்ரண்ட் சைடாக இருந்தால் நீங்கள் வந்து யான் அண்டர் யூஸ் பண்ணி சிங்கிள் க்ரோஷெட் மேக் பண்ணணும். பேக் சைடாக இருந்தால் யான் ஓவர் யூஸ் பண்ணி சிங்கிள் க்ரோஷெட் மேக் பண்ணணும். இது வந்து ஃப்ளாகோட ஃப்ரண்ட் சைட். ஸோ யான் அண்டர் யூஸ் பண்ணி சிங்கிள் க்ரோஷெட் மேக் பண்ணிக்கோங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 and 15. ஸோ இப்போ நீங்கள் வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு பேக் சைட். செயின் 1 மேக் பண்ணிக்கோங்க. இப்போது கடைசி ஸ்டிச்சில் வந்துட்டு 1 சிங்கிள் க்ரோஷெட் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 2. ஸோ இப்போ நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து கடைசியாக அந்த ஸ்டிச்சு வந்து மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களால் வந்துட்டு கவுண்டிங் மிஸ் பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ண தேவை இல்லை. ஸோ இப்போ இது வந்து நம்மளுடைய பேக் சைடு அப்படின்றதுனால நம்ம இப்போது யான் ஓவர் யூஸ் பண்ணி சிங்கிள் க்ரோஷெட் மேக் பண்ணணும். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஸோ அண்ட் 15. இந்த ஸ்டிச்சு நம்மளுக்கு வந்து சரியாக தெரியல. ஸோ இதுக்காக தான் வந்து ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணணும். 15, then chain
டர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து க்ரீன் கலர் yarnல வந்துட்டு 3 rows வந்து நம்ம மேக் பண்ணணும். செயின் 1. ஸோ இப்போது சேம் இது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு 1 2. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் வந்துட்டு ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து ஃப்ரண்ட் சைடு அப்படின்றதுனால நம்ம yarn அண்டர் யூஸ் பண்ணணும். yarn அண்டர் யூஸ் பண்ணி சிங்கிள் crochet மேக் பண்ணிக்கோங்க. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து 3 rows வந்து கலர் சேஞ்ச் பண்ணும்போது தான் வந்து நம்மளுடைய கொடி வந்து கரெக்டான ஷேப்பில் எனக்கு இருக்குது. உங்களுக்கு இன்னும் இதை விட பெருசாக வேணும்னாலும் மேக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 3 rows க்ரீன் வந்து போதும். ஸோ இப்போ வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஒயிட் கலர் yarn எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டர்ன் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு பேக் சைட் செயின் 1. ஸோ பேக் சைடுன்றதுனால நம்ம வந்துட்டு yarn ஓவர் யூஸ் பண்ணி சிங்கிள் crochet மேக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது வந்து 15. Turn and chain 1. Chain 1. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைட், ஸோ அதனால் நம்ம yarn அண்டர் யூஸ் பண்ணி சிங்கிள் crochet மேக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ ஒயிட்டில் இப்போ தேர்ட் ரோ மேக் பண்ண போகிறோம். செயின் 1 பேக் சைடுன்றதுனால yarn ஓவர் யூஸ் பண்ணி சிங்கிள் crochet 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 and 15. ஸோ இப்போ நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து நம்ம பேக் சைடுன்றதுனால ஸோ இந்த நம்ம த்ரெட்டை வந்து பேக் சைடில் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி இந்த 2 லூப்புக்கு நடுவில் கொண்டு வந்துடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பேக்கில் வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கலர்
ஆரஞ்சு கலர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு செயின் ஒன் மேக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். தென் இப்போ டேர்ன் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு செயின் ஒன். ஸோ ஃப்ரண்ட் சைடுன்றதுனால ஆஸ் யூஷுவல் yarn அண்டர் யூஸ் பண்ணி சிங்கிள் crochet மேக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ பேக் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. செயின் ஒன். இப்போ yarn ஓவர் யூஸ் பண்ணி சிங்கிள் crochet மேக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Turn and chain 1. ஸோ இது நம்மளுடைய ஃப்ரண்ட் சைட். ஸோ yarn அண்டர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 and 15. ஸோ இதோட நம்மளுக்கு முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து சேம் அதே ஸ்டிச்சிலே வந்து ஸ்லிப் ஸ்டிச் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ பேக் சைடு வந்துட்டு நம்ம வந்து இந்த த்ரெட்டெல்லாம் வந்து நாட் போட்டு ஹைட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து எந்த நாட்டும் இல்லை, எந்த யானும் வந்து தெரியாத மாதிரி பேக் சைட் கொண்டு வந்து தென் நாட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த நடுவில் இருக்க அந்த சக்கரம் வந்து மேக் பண்ணலாம். ஸோ ப்ளூ கலர் yarn எடுத்துக்கோங்க, மேஜிக் சர்க்கிள் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ மேஜிக் சர்க்கிளுக்கு yarn அண்டர் யூஸ் பண்ணி ஒரே ஒரு செயின் ஸ்டிச் மேக் பண்ணிங்கன்னா மேஜிக் சர்க்கிள் மேக் ஆகிடும். ஸோ இதில் இப்போது நம்ம 7 சிங்கிள் crochet மேக் பண்ணணும். 1 2 3 4 5 6 7. ஸோ அவ்வளோதான், 7 சிங்கிள் crochet. தென் வந்து மேஜிக் சர்க்கிளை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த்ரெட் விட்டு கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து இந்த சக்கரத்தை நம்ம கொடி கூட அட்டாச் பண்ண போகிறோம், நீடில் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைடில் திருப்பி நம்ம மேஜிக் சர்க்கிளில் இருக்குல்ல அந்த த்ரெட்டை வந்து பேக் சைடுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி பேக் சைடில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. தென் இப்போ நீடில் யூஸ் பண்ணி நம்ம கொடியும் சக்கரத்தையும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டிச்சும் கவர் ஆகிற மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம எல்லா த்ரெட்டையும் ஃபுல்லாக ஹைட் பண்ணிக்கணும் பேக் சைடு. இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா த்ரெட்டையும் வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லாங்காக விட்டுக்குங்க, இல்லைன்னா இந்த மாதிரி தான் கஷ்டப்படணும். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லா த்ரெட்டையும் வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. எல்லா த்ரெட்டையும் இதே மாதிரியே ஹைட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ளாக் பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி குண்டூசியோ ஆர் ஹூக்கோ யூஸ் பண்ணி நம்மளோட கிட்ஸ்க்கு அழகாக போட்டு விடலாம். நான் என் பையனுக்கு போட்டிருக்கேன், இருங்க காட்டுறேன். பேப்பர் ஃப்ளாகை விட இந்த க்ரோஷட் ஃப்ளாக் பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்குது. ஸோ இப்போ இதே மாதிரியே நீங்கள் இன்னொன்று மேக் பண்ணி இந்த மாதிரி டபுளாக வச்சு ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் ஸ்டஃபிங் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கீ செயினாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒயிட் கலர் யான் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே விட்டுக்கலாம், அப்போ நம்மளுக்கு வெளியில் வந்து எந்த த்ரெட்டும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி விட்டு ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க, செயின் 1. தென் இப்போது அதே ஸ்டிச்சிலே வந்துட்டு 1 சிங்கிள் க்ரோஷட் மேக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் யான் அண்டர் யார் யான் ஓவர் எது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 சிங்கிள் க்ரோஷட். ஸோ இப்போ வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலர் யான் இப்போ யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு தென் இப்போ க்ரீன் கலர் யான் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ சேம் வந்து அதே மாதிரி சிங்கிள் க்ரோஷட் மேக் பண்ணிக்கோங்க, ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணி. இந்த கார்னரில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம செயின் 1 மேக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ டேர்ன் பண்ணணும். 1 சைடு முடிச்சுட்டு அடுத்த சைடுக்கு வந்துட்டு டேர்ன் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு செயின் ஸ்டிச் மேக் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷட் மேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கார்னர் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய செயின் ஸ்டிச் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி 2 சிங்கிள் க்ரோஷட்ஸையும் வந்து ஜாயின் பண்ணி 1 சிங்கிள் க்ரோஷட் மேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெரி சிம்பிள்.
ஸோ இதே மாதிரியே நீங்கள் ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணி ஃபுல்லாக வந்து சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து கடைசி ஸ்டிச்சு, கார்னர் ஸ்டிச்சு, சிங்கிள் க்ரோஷெட் அண்ட் செயின் 1. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து 1 சிங்கிள் க்ரோஷெட் அனதர் சைடு. ஸோ இப்போ வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் yarn யூஸ் பண்ணி சிங்கிள் க்ரோஷெட் மேக் பண்ணிக்கோங்க இந்த 3 ஸ்டிச்சுக்கு மட்டும். இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து கார்னர் ஸ்டிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா த்ரெட்டையும் கட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து உள்ள நாட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நாட் போட்டுக்குங்க. ஸோ இது வந்து கார்னர் ஸ்டிச்சு. ஸோ செயின் 1 மேக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம 2 ஃப்ளாகில் இருக்க சிங்கிள் க்ரோஷெட்ஸையும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. ரொம்ப அதிகமாக ஸ்டஃப் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் லிட்டில் பிட் ஸ்டஃப் யூஸ் பண்ணால் போதும். ஸ்டஃப் யூஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கார்னர் ஸ்டிச்சில் வந்து செயின் 1 எக்ஸ்ட்ரா மேக் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் 3 சிங்கிள் க்ரோஷெட் இன் ஆரஞ்சு கலரில். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷெட்டில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், கட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை ஹைட் பண்ணிவிடுங்க.
ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ளாக் கீச்செயினும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கீச்செயினாக வேணால் கீச்செயினாக யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பேட்ச் மட்டும் போதும்னா பேட்ச் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன சின்ன மாற்றம் தான் ஒரு பெரிய தாக்கத்தையே உருவாக்கும். இந்த இண்டிபெண்டன்ஸ் டேலேருந்து இந்த ஒரு சின்ன சேஞ்சை நம்ம கொண்டு வருவோம் நம்ம கொடிக்காக. ஓகே, பாய் பாய்.